அக்காவோட வாழ்க்கையில இடி விழுந்து போச்சு. இதுக்கு மேல வேற என்ன நடக்கணும்? போச்சு, எல்லாமே போச்சு. அந்த பொம்பளை பொறுக்கி சந்தோஷ் இன்னும் திருந்தவே இல்ல, திருந்தவும் மாட்டான். ஐயோ, அக்காவை டாக்டர் கிட்ட அனுப்பிட்டு வேற ஒரு பொம்பளையோட குடும்பம் நடத்திட்டு இருக்கான். அக்கா நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வரல, ஒரேடியா அந்த குடும்பத்தை தலை முழுகிட்டு வந்திருக்கான். அழுங்க, நல்லா அழுங்க. பணம் பணம்னு பேராசை பிடிச்சு அக்கா வாங்க விக்கிற மாதிரி தான் அனுப்புனீங்க. உங்க பேராசைக்கு அக்கா நல்லா அனுபவிக்கிறா. சந்தோஷமா பார்த்து ரசிங்க, உட்காந்து வயிறார சாப்பிடுங்க. அக்காவோட வாழ்க்கை எப்படி நல்லா நாசமா போச்சுன்னு புருஷனும் பொண்டாட்டியும் கதை கதையா பேசுங்க. உங்களுக்கு கவலை இல்ல, விக்கிறதுக்கு தான் இன்னும் 2 இருக்கே. ஒருத்தி ஊமை, அதனால உங்களுக்கு என்ன? நல்ல ரேட்டுக்கு அவளை வித்துடலாம். இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நீங்க நாடிட்டு சாகலாம். நில்லுடா, எங்கடா வந்த? எங்க வந்த? இங்க வந்து என் அக்கா வாழ்க்கை கெடுக்க வந்தியா? உன்ன சரவணா, என்னடா பண்ற? பொண்ணை கால்றா, பொண்ணை கால்றா. விடுங்கடா, என்ன விடுங்க. அவசரப்படாத, முட்டாள்தனம் பண்ணாதடா. நீ நடிச்சு விட சாவடிச்சதா என் மனசு ஆறடா. நான் கேட்டு சொல்றேன்டா. டேய் சரவணா, சொன்ன கேளுடா. கட்டை கீழ போடுறா. ஐயோ, அடிக்காதீங்கப்பா. இவளோ உயிரோட இருக்க வேணாடா. இவனை அடிச்சு கொன்னுறேன்ப்பா. விடுடா. சரவணா, உன்னோட கோவம் நியாயமானதான். நான் ஒன்றும் பண்ணலப்பா.
நான் பாரதி மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன். பாரதி இல்ல ஒண்ணு இல்ல, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிரு. இல்ல உன்னை அடிச்சு டேய் டேய் சரவணா சொன்னா கேளுடா. இருடா இருடா விடுங்கப்பா. இருடா. இவனை அடிச்சு கொன்னா மனசு ஆறும். விடுங்கப்பா. வேணாம்டா சொன்னா கேளுடா. டேய் விடுடா. சொன்னா கேளுடா. வேணாங்க வேணாம். தயவு செஞ்சு நீங்க போயிடுங்க. ஐயோ இல்லைங்க, நான் பாரதியை பார்த்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேங்க. அதுக்கு அனுமதி கொடுங்க. பாரதி வரமாட்டா, உங்ககிட்ட பேச மாட்டா, உங்க சங்காத்தம் வேணாம். தயவு செஞ்சு நீங்க புறப்படுங்க. என்னங்க நான் தான் சொல்றேன் இல்லங்க, தயவு செஞ்சு நீங்க புறப்படுங்க. பாரதி வரமாட்டா. அப்பா இந்த பொறுக்கி கட்ட என்னப்பா பேச்சு? என்ன விடுங்க. இருடா இவனை என் கையில அடிச்சு கொல்றேன்னு பாருங்க. விடுங்கப்பா. விடுங்கப்பா. சார் நீங்க பெரியவர், நீங்களும் அதை தேசியத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கூப்பிடுங்க. நான் பார்த்து பேசிட்டு உடனே போயிடுறேங்க. விடுங்கப்பா. பாரதி வந்து செருப்பு அடிச்சதான் போவியா? சரி சரவணா, செருப்பால் அடிச்சதான் அவன் கோவம் போனா பரவாயில்ல. அதை பத்தி நான் கவலைப்பட. நான் ஒரே ஒரு நிமிஷம் பார்த்து பேசிட்டு போறேனே. ஏங்க கண்டவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு? முதல்ல அவனை உள்ள கூட்டு வாங்க. டேய் சரவணா உள்ள வாடா. அத என்னத்த நீங்க இப்படி பேசுறீங்க? நான் ஒரே ஒரு தடவை பாரதியை பார்த்து பேசிட்டு போறேன். ஒரு 5 நிமிஷம் பார்த்து பேசிட்டு போயிடுறேனே. தயவு செய்து எனக்கு பர்மிஷன் கொடுங்க ப்ளீஸ். நீங்களா அதை நான் சொல்ல புரிஞ்சுப்பீங்க. எங்கடா போற? வேணாம்டா டேய். நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. டேய் ஏய் உன்னை கொலை பண்ணாம விட மாட்டேன்டா. விடுடா. எங்க அக்காவுக்கு கிட்ட நாசம் பண்ணிட்டல. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. வேணாம்டா. கையாலடா உனக்கு சாவு. விடுடா முட்டாள்தன பண்ணாத. விடுடா. விடுடா சொன்னா கேளு. வாடா நீ. எங்க அம்மா வாடா. இல்லப்பா விடுங்கப்பா. 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 என்ன கொல்ல மாட்டேன்ப்பா. எங்க அக்காவுக்கு கெடுத்துட்டப்பா இவன். என்ன விடுங்கப்பா. ப்ளீஸ். வாடா. 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 இங்க இருந்து போயிடுவா. என் கண்ணு முன்னாடி நிக்காத. இல்ல உனக்கு கொன்னுடுவேன். போடா. அம்மா சொன்னா கேட்க மாட்டேன். உள்ள போ. அம்மா, என்ன விடுங்கப்பா. ஏய், விடுங்க. ஐயா விடுங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. என் பொண்ணோட வாழ்க்கை போனதுதான். தயவு செஞ்சு போயிடுங்கய்யா. போயிடுங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. அப்பா அண்ணா விடுடா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவளாம் ஒரு ஆளு, அவ கால போய் விழுந்துட்டு இருக்கீங்க. அவ ஒரு பொம்பளை பொறுக்கிப்பா. உங்க பொண்ணோட வாழ்க்கை கெடுத்திருக்கான்பா. அவனெல்லாம் உயிரோட விடக்கூடாதுப்பா. அவனை கொல்லணும். என்ன விடுங்கம்மா. அவனை போக சொல்லுங்க. இல்ல நான் அவனை கொன்றுவேன். ஏய், போடா. செஞ்சு போயிடுங்க. என்ன விடுங்கம்மா. அவனை போக சொல்லுங்க. இல்ல நான் அவனை கொன்றுவேன். உலகாரனாவே உள்ள போ சரவணா. ஏய் சொன்னா ஐயோ, கேளுடா. விடுங்கம்மா. இனிமே இந்த வீட்டு படி மிதிக்காதீங்க. போயிடுங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. டேய் விடுன்னு சொல்றாளம்மா. ஐயோ. ஏய், போடா. சொன்னா கேளுடா.
தப்பு பண்ணும்போதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து நம்ப மாட்டேன்றீங்களப்பா. ஓ காட். அப்பா சத்தியமா நான் எதுவும் பண்ணலப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, அவசரப்படாதீங்கப்பா. அப்பா நான் பாரதிக்கு துரோகம் பண்ண மாட்டேன்ப்பா, சத்தியம்ப்பா. எப்படி புரிய வைப்பேன்னு தெரியலையே. சவுந்தரா, சவுந்தரா, அப்பாட்ட சொல்லு, நடந்ததை சொல்லு. உன் வாயால கேட்டதான் எல்லாரும் நம்புவாங்க. என் மேல தப்பு இல்லைன்னு சொல்லு சவுந்தரா. எப்படி கேட்குறான் அவன் சந்தோஷ். பாவம், அவன் எப்படி கவுத்துட்டியம்மா. இவன் இப்போதைக்கு இங்க வரான். யாரு சார்? சந்தோஷ் தான். ஐயோ, ஒரே வாசல், வெளியும் போக முடியாது. என்ன பண்ணி தொலைறதுன்னு தெரியலையே. சார், நீங்க இந்த ரூம் குள்ள போய் ஒளிஞ்சுக்கங்க. அவன் வந்தா நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் போங்க சார். வாங்க சந்தோஷ். என்னடி என்னடி மேடம்? ஏண்டி ஏண்டி இப்படி பண்ண? பிளானா பண்ற? ஏய், உன்னை கொல்லுன்ற முடிவோட தாண்டி வந்திருக்கேன். என்னடி? நான் சொல்றத கேளுங்க. ஏச்சி வாய் மூடு. செருப்பு கட்டி அடி பண்ணி வாய திறந்தனா ஏமாத்திரடி. உனக்கு ஒரு கஷ்டம் நான் எவ்வளவு துடிச்சு போனேன். உண்மையாதாண்டி உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன். நீ சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணும்போது உனக்கு நான் எவ்வளவு ஃபீல் பண்ண. உன் வாழ்க்கை நல்லதுக்கு நான் நினைச்சா என் வாழ்க்கை நீ கெடுத்திடி. ஒண்ணா உயிரோடவே விடக்கூடாதுடி. சத்து தொல்லடி சாவடி. சந்தோஷ், என்ன கொன்னுடுங்க. என்ன அடிச்சு கொன்னுடுங்க சந்தோஷ். என்ன கொன்னுடுங்க. சந்தோஷ், என்ன சந்தோஷ், கொல்லுங்க. கையால என்ன கொல்லுங்க. கொன்னுடுங்க சந்தோஷ். தற்கொலை பண்ணிக்க போனவள நீங்க காப்பாத்தினப்ப என் மனசு சபலப்படாம தான் இருந்தது. ஆனா ஒவ்வொன்னையும் நீங்க எனக்காக பார்த்து பார்த்து பண்ணப்ப நீங்க இவ்ளோ நல்லவரான்னு எனக்கு தோணிடுச்சு. இப்படி ஒரு நல்ல மனுஷனை எழுந்துட்டோமேனு எனக்கு ஏக்கமா போயிடுச்சு. உங்க வாழ்க்கையில குறுக்கிட கூடாதுன்னு தான் நினைச்சேன். நீங்க தான் எனக்கு வேணும்னு என் மனசு கேட்க ஆரம்பிச்சிடுச்சு. என்னதான் வேணான்னு ஒதுங்கி போயிருந்தாலும் நானும் ஒரு பொண்ணு தானே. முன்னாடி பழகின பிறந்த சந்தோஷ் வேற. அந்த மாதிரியே நீங்க இருந்திருந்தா நான் உங்களை மனசார கூட நினைச்சிருக்க மாட்டேன். ஆனா நான் இப்ப பாக்குற சந்தோஷ் வேற. புது சந்தோஷ பாக்குறேன். உங்களை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு என் மனசு கேக்குது சந்தோஷ். ஒரு பொண்ணா இப்ப வெக்கத்தை விட்டு சொல்றேன். நீங்க எனக்கு வேணும் சந்தோஷ். வாழ்க்கையில தனியா இருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஆனா உங்களுக்காக எந்த கஷ்டத்தையும் தாங்கிப்பேன். நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது சந்தோஷ். தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கங்க. உங்க மேல இருந்த ஆசையில தான் நான் பொய்யே சொன்னேன். என்ன மன்னிச்சு ஏத்துக்கங்க சந்தோஷ். ப்ளீஸ் சந்தோஷ். பொம்பளை நீ. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நான் நினைச்சா என் வாழ்க்கை நீ கெடுத்துட்டேடி. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பாரதி விட்டு அப்படி ஒரு பொய்ய சொல்லிருப்பேன். உன்னை அப்படியே அனுபவப்படி.
போயாச்சு. அப்பா ஒரு செகண்ட் நான் ஆடி போயிட்டேன் சவுந்தரா. தேங்க் காட். என்ன சார், எப்படி இருந்துச்சு என் பெர்ஃபார்மன்ஸ்? உங்களை மாதிரி பயப்படாம எப்படி நடிச்சேன்னு பாத்தீங்களா? பார்த்தேன். அது என்னது அது? அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அது எப்படிமா அவங்ககிட்ட திடீர்னு அந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டாக அப்படி ஒரு டைலாக் பேசுன நீ? அவன் கூட பழகி எப்படி பேசினா அவனை கவுக்க முடியும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன் சார். அதான் இன்ஸ்டன்ட்டா போட்டு தாக்குனேன். நீ என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிட்டு போறானே முட்டாப்பைய. இவனை எத்தனை தடவைனா ஏமாத்தலாம் போல் இருக்க. வேணா சொல்லுங்க, அடுத்த ட்ராமாவை ஆரம்பிச்சிடலாம். இவன் சின்ன மீன்மா, இவனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்து நாம அட்டாக் பண்ண வேண்டியது பெரிய மீனை. பெரிய மீனா? யார் சார் இது? சந்தோஷ் விட அலைச்சல் கேஸா? அலைச்சல் கேஸா? ஒழுக்கன்னா ஒழுக்கம். அந்த ஆள் அப்படி ஒரு ஒழுக்கவான், கண்ணியவான். பொண்டாட்டி செத்து இவ்வளோ வருஷம் ஆயும் இன்னொரு பொண்ணை ஏறெடுத்து பார்க்காத ஒரு கேரக்டர். அவரை தான் நீ அட்டாக் பண்ணணும். யார் தெரியுமா? என் அண்ணன் மிஸ்டர் சிதம்பரம். பெரியவரையா? அவரை போய் நான் எப்படி? சி புத்தி போது பார். அட்டாக்னு சொன்ன உடனே அப்படிதான் நினைப்பியா? நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இது சென்டிமெண்டல் அட்டாக். அதுதான் நம்ம பண்ண போறோம். எப்ப சார்? எப்படி சார்? அதுக்கு சரியான நேரத்துக்கு தான் நானும் காத்துட்டு இருக்கிறேன். இன்ஃபேக்ட் பிளான்லாம் பக்காவா ரெடியா இருக்கு. சரியான சந்தர்ப்பத்தில் உள்ள பூந்து ஒரு கலக்கணும். ஆமா, அது வரைக்கும் நீ என்ன பண்ற? ஜாலியா நான் கொடுக்குற பணத்தை வச்சுக்கிட்டு ஹாப்பியா சந்தோஷமா இரு. சிரிக்கிற உன்ன மாதிரி பொண்ணுங்க சிரிப்பை பற்றி எனக்கு தெரியாது. உங்கள்கிட்ட கேர்ஃபுல்லாகவே இருக்கு. மதன், துணியெல்லாம் மடிச்சாச்சு. அயனை கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி. தேவிமா, என்ன சித்தப்பா, மதன் இங்க இருப்பாருன்னு நினைச்சிட்டு வந்தீங்களா? உனக்கு இன்னும் என் மேல இருக்கிற கோபம் தீரலையா தேவிமா? இதுவே நான் பழைய தேவியா இருந்தா நடந்துக்கிற விதமே வேற. நானே சும்மா இருக்கேன். இப்ப எதுக்கு திரும்ப வந்தீங்க? மதனை திட்டிட்டு போறதுக்கா? என்ன தேவிமா, மாப்பிள்ளைய நான் எதுக்காக திட்டினேன்ற காரணத்தை கூட தெரிஞ்சுக்காம என் மேல கோவப்பட்டுக்கிட்டே இருப்பியா? என்ன காரணம் வேணா இருக்கட்டும், அதுக்காக அவர் என்னோட புருஷன். அவர் நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு திட்டுவீங்களா? தேவிமா, நான் உன் சித்தப்பாடா, உன் அப்பா இல்ல. உனக்கு எது செஞ்சாலும் அது உன் நன்மைக்கு தான் செய்வேன்ற நம்பிக்கை உனக்கு என் மேல இருக்குல்ல. அன்னைக்கு கூட நான் மாப்பிள்ளைய திட்டினதுக்கு காரணம் மாப்பிள்ளை உன்னை உண்மையிலேயே காதலிக்கிறாரா இல்ல பொய் சொல்றாரான்னு தெரிஞ்சுக்கதான். அது பத்தி உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன அது பத்தி ஆக்குற? என்ன தேவிமா இப்படி சொல்லிட்ட? நீ சந்தோஷமா இருக்கேன்னு தெரிஞ்சாதானே என்னால சந்தோஷமா இருக்க முடியும். அதுக்காக தான் அப்படி செஞ்சேன். இன்ஃபேக்ட் எனக்கு என்ன திட்டி அனுப்பிச்சோடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஏன்னா நான் மாப்பிள்ளைய திட்டோடனே நீ என் மேல கோவப்பட்டியே. அந்த கோவத்துல தான் தெரிஞ்சது நீயும் மாப்பிள்ளையும் எவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்துறீங்கன்னு. நிஜமாவா? சத்தியமா தேவிமா. ஆனா நான் நிம்மதியா இருக்கிறது அந்த கடவுளுக்கே பொறுக்கல போல் இருக்கு. என் நிம்மதி மொத்தத்தையும் அந்த கடவுள் என்கிட்ட இருந்து பிடிங்கிட்டாரு. ஏன்? இதனால? நீங்க சொல்ற மாதிரி நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கோம். யாராவது உங்ககிட்ட தப்பா சொல்லிட்டாங்களா? போ தேவிமா, நான் சொல்ல வந்ததே வேற. நீங்க 2 பேரும் இப்பவும் சந்தோஷமா தான் இருக்கீங்க. இனி எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்க போறீங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா, எனக்கு ஒரு கண்ணு சந்தோஷம்னா ஒரு கண்ணு நீ. ஒரு கண்ணு மட்டும் நல்லா இருந்து இன்னொரு கண் சரியா இல்லைன்னா ஒரு மனுஷனால சந்தோஷமா வாழ முடியுமா சொல்லு? என்ன சித்தப்பா சொல்றீங்க? என்ன ஆச்சு? அத நீ வேற ஏமா தெரிஞ்சுக்கணும். ஏதோ நீயாவது நிம்மதியா இருக்கே, அது ஒண்ணு போதும் எனக்கு. இல்ல, என்ன சொல்ல வர்றீங்க? சந்தோஷ்க்கு ஏதாவது ப்ராப்ளமா? அப்பாக்கு ஒன்றும் இல்லைல்ல? அப்பா நல்லா இருக்காருல்ல? உங்க அப்பா உயிரோட இருக்கிறதே பெரிய அதிசயம்தான். சித்தப்பா ப்ளீஸ், சுத்தி வளைக்காம விஷயத்த சொல்றீங்களா? அதை நான் எப்படி சொல்றது தேவமா? என்னென்னமோ நடந்து போச்சு தேவமா. சந்தோஷ் இருக்கானே பாவம், அந்த பாரதி பொண்ணோட வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டான்.